ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரிசி மாவு, கடலை மாவு, காரப்பொடி, மிளகு பொடி, சால்ட்டு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல எக்கு நம்ம இந்த மாதிரி உடச்சிக்கலாம். எக்கில் ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் ஆகிடுச்சு. 2 எக்கு எடுத்திருக்கேன் நான். அதுக்கு தேவையான 1/2 கப் கடலை மாவு போட்டுக்கிறேன். அதே மாதிரி 1/2 கப்பு அரிசி மாவு போட்டுட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கு இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுட்டு இப்போ இதை கூட சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, சில்லி பவுடர். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். கொரகொரப்பான கொஞ்சம் மிளகு அடித்து வச்சுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் சால்ட்டு, உப்பு இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கையிலேயே கலக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, நல்லா ஒரு சப்பாத்தி மாவுக்கோட கொஞ்சம் பேஸ்ட்டாக வந்திருக்கு. இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆடே பண்ணலை. அவ்வளோதான். இப்போ ஒரு சைடில் எண்ணெய் வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் வச்சுட்டு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட வேண்டியது. இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே 5 நிமிஷம்தான் பண்ணுறது. ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. பேச்சுலர்ஸுக்கு சைட் டிஷ் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ரசம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெயை போட்டிருக்கேன். இது காயட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இதில் பக்கோடா போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துட்டு ஸோ நான் இந்த மாதிரி திக்காக கலக்கியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உதிரியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கடலை மாவும் போட்டு வெங்காயமும் ஜாஸ்தியாக போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட இதில் ஊற்றிக்கலாம். இந்த ஹாட் ஆயில்னுவாங்க. இதை ஆக்சுவலி பக்கோடாக்கு நம்ம காஞ்ச எண்ணெய் ஊற்றிட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு உதிரியாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவும் இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி இருக்கும். இதுவும் பக்கோடா தான். இதுவும் அதே மாதிரி தான் வரும். பட் அது இன்னும் கொஞ்சம் உதிரியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லைட் ப்ரௌனாக ஆயிருக்கு. அழகாக வெந்திருக்கு. நம்ம இப்போ எடுத்துடலாம்.
கொஞ்சம் கருவேப்பிலை கூட நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சூப்பரான ஈஸியான முட்டை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.